தமிழன் செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு 25 லட்சம் மதிப்புள்ள தங்கலட்சுமி டாலருடன் கூடிய செயின் நன்கொடையாக வழங்கப்பட்டது. பெங்களூரை சேர்ந்த KM சீனிவாசமூர்த்தி என்ற பக்தர் போக சீனிவாசமூர்த்திக்கு அலங்கரிக்க 25 லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் மற்றும் 148 கிராம தங்கலட்சுமி டாலர் செயின் நன்கொடையாக வழங்கினார். இந்த ஆபரணத்தை சாமி தரிசனத்திற்கு பிறகு கோயில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் கூடுதல் செயல் அதிகாரி வெங்கைய சௌத்ரியிடம் வழங்கினார். இதில் துணை EO லோகநாதன் உடன் இருந்தார். பின்னர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாயுடன் சோதனை மேற்கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு கோவை ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில்வே போலீசார் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கோவை ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மோப்பநாய் மற்றும் நவீன கருவிகளுடன் பயணிகளின் உடைமைகள் மற்றும் நடைமேடைகளில் சோதனைகளில் ஈடுபட்டனர். மேலும் தண்டவாளங்களிலும் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் மற்றும் பயணிகள் உடைமைகள், நடைமேடைகளில் வைக்கப்பட்டுள்ள சரக்குகள் ஆகியவற்றை முழுமையான சோதனைக்கு உட்படுத்தி வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் தொடர் கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி அருகே சாலையோரம் திரிந்த கரடியால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். மசனக்குடி மாயார் சாலையில் சாலையோரம் உள்ள மரத்தில் ஒரு கரடி சாய்ந்து நின்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பகல் நேரங்களில் சாலையோரங்களில் உலாவும் வனவிலங்குகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கரடியின் இந்த காட்சி தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அருகே ராஷ்டிரியா கோகுல் மிஷன் ஜெர்சி இனக்கன்றுகள் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த கொளத்துப்பாளையத்தில் பால்வளத்துறை, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் மற்றும் திருப்பூர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் இணைந்து நடத்தும் ராஷ்டிரியா கோகுல் மிஷன் ஜெர்சி இனக்கன்றுகள் பேரணியானது பால்வளம் துணை பதிவாளர் கணேஷ் மற்றும் ஆவின் பொது மேலாளர் சுஜாதா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லிறக்க அனுமதி வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலையில் தலைநாருடன், இடுப்பில் அருவா வெட்டியுடன் பனை ஏறும் தொழிலாளி போன்று உடையணிந்து கையில் கலையத்துடன் வந்த அனைத்திந்திய காமராஜர் காங்கிரஸ் கட்சி நிறுவன தலைவர் குலச்சர் ராஜா சிங் தலைமையில் மாவட்ட செயலாளர் சுந்தரேசன் முன்னிலையில் மனு அளித்தார். பின்னர் கல்லிறக்க அனுமதி வேண்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். கோவை BSTR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. 4 தனித்தனி அமர்வுகளாக நடைபெற்ற விழாவில் சமூக அறிவியல், அடிப்படை அறிவியல், கணக்கீட்டு அறிவியல், வணிகம் மற்றும் மனிதவியல் மேலாண்மை துறைகளை சேர்ந்த 2540 மாணவர்களுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் வழங்கப்பட்டன. பல்வேறு துறைகளில் தரவரிசை பெற்ற 50 பேருக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. முன்னதாக நடைபெற்ற கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் சேர்பர்சன் நந்தினி தலைமை தாங்கினார். மேலும் செயலாளர் டாக்டர் யசோதா தேவி அனைவரையும் வரவேற்று பேசினார். 4 அமர்வுகளாக நடைபெற்ற இதில் புதுடெல்லியில் உள்ள அரசின் CHIR இயக்குனர் ஜெனரல் மற்றும் DSIR செயலாளர் டாக்டர் N கலைச்செல்வி, சென்னை ICT அகாடமியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீகாந்த் வெங்கட்ராமன், இந்திய அரசின் தேசிய நிபுணர் ஆலோசனை குழுவின் தலைவர், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அடல் இன்டோவேஷன் மிஷன் முன்னாள் இயக்குனர் மற்றும் புதுதில்லியில் உள்ள நிதி ஆயோக்கின் கூடுதல் செயலாளர் ரமணன், தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனத்தின் NISC இயக்குனர் ஜெனரல், உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் மின் பொறியியல் பேராசிரியர் டாக்டர் முகமது ரிஹான் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மூலம் சமத்துவபுரத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர் பண மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர் SP-யிடம் புகார் அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள இரவுச்சேரி பகுதியை சேர்ந்த 10 பேரிடம் கடம்பங்குடி சமத்துவபுரத்தில் வசிக்கும் சரவணன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பாலமுருகன் என்பவர் தனக்கு தெரியும் என கூறி அவர் மூலமாக இலவச சமத்துவபுரத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி ஆட்டோ ஓட்டுநர் சரவணனிடம் ஒவ்வொருவரும் ரூபாய் 60,000 வீதம் மொத்தம் 6 லட்சத்தை கொடுத்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக சரவணன் அவர்களை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருமாறு கூறியதாக நம்பி 2 நாட்கள் காத்திருந்த மக்களுக்கு வீடு கிடைக்கவில்லை. இதனால் அவர்கள் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்து பணத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கண்டித்து காரைக்குடியில் AITUC தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தின. இந்தியா மீது 25% இறக்குமதி வரி விதிப்பதாக கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் அபராத வரி விதிக்கப்படும் என கூறி இந்தியாவுக்கு மேலும் 25% வரி விதித்தார். இதை அடுத்து அமெரிக்காவில் இந்திய பொருட்கள் இறக்குமதி வரி 50% உயர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் திடீர் அறிவிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதனை காரைக்குடியில் AITUC தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சங்க உறுப்பினர்கள் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை துணை சபாநாயகர் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பழைய அரசு மருத்துவமனை எதிரில் கலைஞர் கருணாநிதி பல்நோக்கு அரங்கில் சருவருவாய் சார்பாக பட்டா மாற்றம், வாரிசு சான்றிதழ், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், திருவண்ணாமலை வட்டாட்சியர் மோகனராமன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி வன்னியூர் ஊராட்சிக்குட்பட்ட CSI சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இதில் MLA தாரகை கத்பட் கலந்து கொண்டு தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி வன்னியூர் CSI சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விளவங்கோடு MLA டாக்டர் தாரகை கத்பட் கலந்து கொண்டு மக்களுக்கு உடனடியாக நலத்திட்டங்களை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் MLA டாக்டர் தாரகை கத்பட் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டிகள் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நல்ல திட்டம் ஆகும் என்றார். இத்திட்டத்தினால் ஏராளமான மக்கள் பயனடைகின்றனர் என கூறினார். நிகழ்ச்சியில் மேல்புறம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியம், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வன்னியூர் ஸ்ரீகுமார், விளவங்கோடு தாசில்தார், வேளாண்மை உதவி அலுவலர் திலகம், மேக்கோடு மாஸ்டர் குமரேசன், வன்னியூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் வன்னியூர் பாபு, மினி வன்னியூர் மினி உட்பட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை ஜான்வி கபூர், நடிகர் சித்தார்த் மல்கோத்ரா ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். நடிகை ஜான்வி கபூர், நடிகர் சித்தார்த் மல்கோத்ரா இணைந்து நடித்த பரம் சுந்தரி திரைப்படம் இந்தியில் எடுக்கப்பட்டு வரும் 29ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தின் வெற்றிக்காக வேண்டி ஜான்வி கபூர், சித்தார்த் மல்கோத்ரா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று சாமி தரிசனம் செய்தனர். கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். ஹைதராபாத், பெங்களூரை அடுத்து சென்னையிலும் பாரசைட் ஃபுட் கோர்ட் கெபாப் திருவிழா நடைபெற்றது. மாபெரும் சங்கிலி தொடர் உணவக நிறுவனமான பாரசைட் ஃபுட் கோர்ட் கடந்த 70 ஆண்டுகளாக அசல் ஹைதராபாத் பிரியாணியை உயர்தர சுவையில் வழங்கி வருகிறது. தற்போதைய கெபாப் திருவிழா ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி சென்னை மக்களுக்கு நாட்டின் அனைத்து பகுதி கெபாப் உணவுகளையும் ஒரே இடத்தில் சுவைக்கும் வாய்ப்பை பாரடைஸ் வழங்குகிறது. மேலும் இது குறித்து நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ராபின் சுந்தர் சிங் தங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஈடு இணையற்ற விருந்தோம்பல் அனுபவத்தை தருவதே எங்கள் குறிக்கோள் என்று தெரிவித்தார். சித்தூரில் மாமன்னர் மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலைகளை புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் AC சண்முகம் திறந்து வைத்தார். ஆந்திர மாநிலம் சித்தூரில் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் சிவகங்கையை ஆண்ட மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு தலைவராக புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் AC சண்முகம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பின்பு சிலைகளை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிலைகளை நிறுவியவரும் ஆந்திர மாநிலம் மற்றும் சித்தூர் மாவட்ட முதலியார் சங்க தலைவருமான புல்லட் சுரேஷ் உடனிருந்தார். மேலும் இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு லட்சுமி திரையரங்கில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கலாநிதி மாறன் தயாரிப்பில் அனிருத் இசையில் இந்திய திரையுலகில் 50 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க ஜாம்பவான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. இதில் சத்யராஜ், நாகார்ஜுனா, அமீர்கான், உபேந்திரா ராவ், சௌபின் ஷாஹிர், ஸ்ருதிஹாசன், பூஜா ஹெக்டே உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை காண வந்த ரசிகர் கூட்டம் திரையில் ரஜினிகாந்தை கண்டவுடன் விசிலடித்தும் கைத்தட்டையும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அனைத்து பள்ளிகளுக்கும் அடிப்படை பணியாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என தலைமை ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பு தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் தன் பங்கீட்டு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்திடும் வகையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 3 கோடியில் கட்டப்பட்ட சிறு விளையாட்டு அரங்கத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். கட்டடத்தை திறந்து வைத்து ஆய்வு மேற்கொண்ட இவர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலரும் உடனிருந்து குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கொடைக்கானல் சலேத் அன்னை திருவிழாவை முன்னிட்டு மாரம்பாடி பகுதியில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக புகழ் பெற்ற புனித சலேத் அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் ஆகஸ்ட் மாதம் திருவிழா நடைபெறும். இதையொட்டி 25ஆம் ஆண்டாக மாரம்பாடி பகுதியில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக கொடைக்கானல் புனித சலேத் அன்னை ஆலயத்திற்கு வருகை புரிந்தனர். பின்னர் ஆலயத்தில் பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருப்பூர் அருகே வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லடம் அருகே அருள்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சகானா என்ற பனியன் நிறுவனத்தில் ஊதியம் முறையாக கிடைக்கப்பெறவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்து வடமாநில தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் 30 திரையரங்குகளில் கூலி திரைப்படத்தை உற்சாகமாக கொண்டாடி ரஜினி ரசிகர்கள் மகிழ்ந்தனர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி வெளியாவதை ஒட்டி திருப்பூரில் உள்ள திரையரங்குகளில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மேலத்தாளங்களுடன் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஆட்டம் பாட்டத்துடன் திரையரங்கை தெறிக்க விட்டனர். மேலும் கூலி படம் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து 5000 பேருக்கு அன்னதானமும் வழங்கினர். லோகேஷ் கனகராஜ் இயக்க படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர்கான், உபேந்திர ராவ், சௌபின் ஹாஷிர், ஸ்ருதிஹாசன், பூஜா ஹெட்டேக் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை கொட்டிவாக்கத்தில் பல்வேறு யூனியன் பிரதேசங்களில் இருந்து 500 பள்ளிகள் பங்கு பெற்ற மாபெரும் இறகுபந்து போட்டி நடைபெற்றது. சிபிஎஸ்இ கிளஸ்டரின் 6ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னை கொட்டிவாக்கத்தில் அமைந்துள்ள ராமச்சந்திரா பப்ளிக் பள்ளிகள் இறகுபந்து போட்டிகள் நடைபெற்றது. பாண்டிச்சேரி, அந்தமான் மற்றும் தமிழகத்தில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளிகளை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டிகள் 14 வயது பிரிவில் சச்சினானந்தா ஜோதி பள்ளியும், 17 வயது பிரிவில் ஜெயின் பப்ளிக் பள்ளியும், 19 வயது பிரிவில் வேலம்மாள் வித்யாலயா பள்ளியும் வெற்றி பெற்றது. அதேபோன்று பெண்கள் அணியில் 14 வயது பிரிவில் வேலம்மாள் வித்யாலயா பள்ளியும், 17 வயது பிரிவில் வேலம்மாள் வித்யாலயா பள்ளியும், 19 வயது பிரிவில் ONGC பள்ளியும் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளாளர் கோப்பையும் வெற்றி பெற்றதைக்கான சான்றிதழ்களையும் வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தலின் காட்டுமன்னார் கோவில் தெற்கு ஒன்றியம் சார்பில் சுதந்திர தின தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு ஒன்றிய தலைவர் MR செந்தில்குமார் தலைமை தாங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியினை ஒன்றிய பொருளாளர் இரும்புக்கடை ரஞ்சித் பிள்ளை ஏற்பாடு செய்தார். நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் சுதந்திர தின தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பட்டியலான மாநில துணைத் தலைவர் புவனை வெற்றிவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NR ராஜேந்திரன், ஒன்றிய பொதுச் செயலாளர் சீனிவாசன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் விவேகானந்தன், கலைவாணி, தேன்மொழி, ரவி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கருநீலம் ஊராட்சிகள் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் ஒன்றிய கழக செயலாளர் ஆபூர் சந்தானம் பங்கேற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கருநீலம் ஊராட்சிகள் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம் கலந்து கொண்டார். இந்த முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் 46 வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர்.
திருவண்ணாமலை அருகே போதை ஒழிப்பு மற்றும் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வந்தவாசி அருகே நெடுங்குணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு மற்றும் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் டான் பாஸ்கோ தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக வந்தவாசி சார்பு நீதிபதி தலைவர் வட்ட சட்டப்பணிகள் குழு திருமதி சரண்யா மற்றும் மாவட்ட உரிமையியல் நீதிபதி திருமதி ஸ்ரீ மகாலட்சுமி அவர்கள் மற்றும் வந்தவாசி நீதித்துறை நடுவர் அரங்கசாமி ஆகிய நீதியரசர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போதையினால் ஏற்படும் தீமைகளை பற்றியும் அதிலிருந்து எவ்வாறு மீள்வது போன்ற கருத்துக்களை குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பூந்தண்டலம் ஊராட்சி புதுநல்லூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சி புதுநல்லூர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பூந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஞானபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, வீட்டுமனை பட்டா, பெயர் மாற்றம், மின் இணைப்பு உள்ளிட்ட மனுக்கள் மக்களிடமிருந்து பெறப்பட்டன. இதில் ஒன்றிய குழு உறுப்பினர் மலர்விழி முருகன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆதிகேசவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விஜிஎம் அறக்கட்டளை சார்பில் சுதந்திர போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பரின் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியிடப்பட்டது. சட்டத்துறை, அரசியல், கூட்டுறவு இயக்கங்கள் மற்றும் இந்திய சுதந்திர போராட்டம் என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சேலத்தை சேர்ந்த மாமனிதரும் மகாத்மா காந்தி மற்றும் ராஜாஜியின் நெருங்கிய நண்பருமான சுதந்திர செம்மல் பாரட்லா ஆதிநாராயண செட்டியாரின் வாழ்க்கை வரலாறு நூல் விஜிஎம் அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் கிழக்கு ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தை கோயம்புத்தூர் பாரதிய வித்யா பவன் தலைவர் பி.கே. கிருஷ்ணராஜ், வானவராயர், ஸ்ரீ கிருஷ்ண ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம். கிருஷ்ணன் மற்றும் ரூட்ஸ் குழும இயக்குனர் கவிதாசன் ஆகியோர் வெளியிட்டனர். விஜிஎம் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் வி.ஜி. மோகன் பிரசாத் முன்னிலையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரத்னம் கல்வி நிறுவனத்தின் தலைமை செயலாதிகாரி மாணிக்கம், ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த ரவீந்திரன், கெங்குசாமி, செல்லா ராகவேந்திரன், விஜய் கிருஷ்ணா, செல்வகுமார் மற்றும் பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். ஹிந்து பாரத் சேனா சார்பாக திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் விசாரணையை எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நேர்மையுடன் நடத்த வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஹிந்து பாரத் சேனா சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் குமார், நிறுவனர் ரமேஷ் பாபு முன்னிலையில் நடைபெற்றது. இந்த மாநில அமைப்பாளர் நாகராஜ், மாநில செயலாளர் பாலு, மாவட்ட செயலாளர் ஜெய்மணி, மாநகர மாவட்ட தலைவர் செல்வராஜ், அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் சுதீர், தொழிற்சங்க தலைவர் சீனிவாசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திரிசூலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள் ஏகஜோதி சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழா மோஷா சேரிட்டபிள் டிரஸ்ட் மேலாளர் பழனிவேல், செயலாளர் பாலமுருகன், தமிழ்நாடு சிலம்ப பேரவை தலைவர் ஈசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சங்கரா கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி விஜயலட்சுமி லிங்கம் உட்பட அலங்கரிப்பாளர் வேலு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளை வழங்கினார். இதில் ஏகஜோதி சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமியும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் ஏலகிரி மலையில் மலைவாழ் மக்களை சந்தித்து நடத்தினார். இந்த சுற்றுப்பயணத்தில் ஏலகிரி மலை ஊராட்சி மன்ற தலைவர் ராஜஸ்ரீகிரி வேலன் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றார். மலைவாழ் மக்களை சந்தித்தார். அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாரம்பரிய நடனம் ஆடி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, மின் வசதி மற்றும் உங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் சரியாக வருகிறார்களா எனவும் கேட்டறிந்தார். இதில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மற்றும் தம்பித்துரை மற்றும் ஏலகிரி மலை ஊராட்சி மன்ற தலைவர் ராஜஸ்ரீ கிரிவேலன் ஆகியோர் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு அணிவகுப்பு ஒத்திகையை நடத்தினர். மேலும் அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மிகுந்த எதிர்பார்ப்பு நிறைந்த கூலி திரைப்படம் வெளியான நிலையில் கோவையின் ரஜினி ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கலாநிதி மாறன் தயாரிப்பில் உருவான மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கூலி திரைப்படம் இன்று உலகமெங்கும் வெளியானது. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் நாகார்ஜுனா, சௌபின் ஷகீர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் சிறப்பு தோற்றத்தில் அமீர் கான் நடித்து இருக்கும் இந்த படம் ரஜினிகாந்தின் 50 ஆண்டு கால திரையுலக சாதனையை நினைவு கூறும் வகையில் சிறப்பு தலைப்புடன் தொடங்குகிறது. கோவை முழுவதும் உள்ள திரையரங்குகளில் படம் இன்று காலை முதல் காட்சியிலேயே ரசிகர்கள் வெள்ளம் கூடியது மற்றும் பல இடங்களில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து பாலாபிஷேகம் செய்தும் ஜமாப் அடித்தும் நடனம் ஆடியும் கொண்டாடினர். மேலும் முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட்டுகள் முன்னதாக முழுவதும் விற்றுப்போன நிலையில் திரையரங்குகள் முன்பு நீண்ட வரிசையில் ரசிகர்கள் காத்திருந்தனர். இனி எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வராது என்று வன்னியர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக திமுகவிற்கு இனி யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அன்புமணி ஆவேசமாக பேசினார். தமிழ் மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற நிகழ்ச்சியில் விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசினார். திமுக ஆட்சியில் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி குடிகாரர்களாக மாற்றியதே திமுகவின் சாதனை எனவும் கூறினார். மேலும் இனி எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வராது என்று வன்னியர்களுக்கு துரோகம் செய்த திமுகவிற்கு யாரும் இனி வாக்களிக்க மாட்டார்கள் என்று ஆவேசமாக பேசினார். இந்நிகழ்ச்சியில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், மணியபுரம் அன்புமணி, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பாலசக்தி, தங்கஜோதி மற்றும் பாமக மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற செவிலியர்களின் ஒருங்கிணைப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டில் ஓய்வு பெற்ற செவிலியர்கள் ஒருங்கிணைக்கும் விழா நடைபெற்றது. இதனை ராஜலதா, ஆர் லீலாவதி, பாலமுருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஓய்வு பெற்ற 53 செவிலியர்கள் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற ஒவ்வொரு செவிலியருக்கும் அனுபவங்களையும் மகிழ்ச்சிகளையும் கூறி மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் வயதானாலும் மனதளவில் உற்சாகத்தோடு ஆடல் பாடல்களில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். விழாவிற்காக தென் மாவட்டங்களில் இருந்து வந்த ஓய்வு பெற்ற செவிலியர்கள் முதல் நாளே வந்து தங்கிவிட்டனர். அவர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஓய்வு பெற்ற செவிலியர்கள் 53 பேருக்கும் மாலை, சால்வை அணிவித்து ஷீல்டுகள் வழங்கி கௌரவித்து விழா ஏற்பாடு செய்தவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றனர். மயிலாடுதுறை பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் ரஜினியின் 50 வருட திரை பயணத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. மயிலாடுதுறையில் ரஜினி ரசிகர் மன்றத்தில் மாவட்ட செயலாளர் DL ராஜேஸ்வரன் தலைமையில் பிரசன்ன மாரியம்மன் கோயிலில் ரஜினியின் 50 வருட திரை பயணத்தை கொண்டாடும் வகையில் விஜயா திரையரங்கின் முன்பு தூய்மை பணியாளர்கள் 50 பேருக்கு இனிப்பு, வேஷ்டி சேலை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி ரஜினிகாந்தின் 50 வருட திரை பயணத்தை தொடங்கினார். திரையரங்கின் முன்பு ரஜினி ரசிகர்கள் உற்சாகமாக பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கூலி திரைப்படத்தை உற்சாகமாக வரவேற்றனர். இதில் மாவட்ட செயலாளர் DL ராஜேஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் திரைப்படத்துறையில் 50 வருட பணியை நிறைவு செய்திருக்கும் ரஜினிகாந்துக்கு மத்திய, மாநில அரசுகள் விருதுகள் வழங்க வேண்டும் எனவும் அவருடைய படைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இளையான்குடி அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள கோட்டையூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை குறித்து கேட்டறிந்து அதிகாரிகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தார். இந்த திட்ட முகாமில் கொடுக்கப்படும் மனுக்களுக்கு 14 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என்பதால் கோட்டையூர், இளையான்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 800க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபமணியரசன், கண்ணமங்கலம் கூட்டுறவு சங்க தலைவர் சுப தமிழரசன், காளிமுத்து, தமிழக ஒன்றிய செயலாளர் தமிழ்மாறன், வெங்கட்ராமன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கை காங்கேசன் துறையில் இருந்து ஃபைபர் படகை திருடி தமிழகம் வந்த 2 இலங்கை இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை காங்கேசன் துறை கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபைபர் படகை வினோத்குமார் மற்றும் சிந்துஜன் ஆகிய 2 பேரும் திருடியுள்ளனர். இதுகுறித்து கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் இருவரும் வலைவீசி போலீசாரால் இருவரும் கைது செய்யப்பட்டனர். கைதான இருவரும் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மூவண்ண விளக்குகளால் ஜொலிக்கப்பட்டது. நாளைய தினம் இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தேசிய கொடியின் மூவண்ண நிறங்களால் மின்னொலிகள் ஜொலிக்கும் வண்ணம் அலங்கரிக்கப்பட்டது. இதனை அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து வருகின்றனர்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டம்பட்டியில் சாலிக்கிரடு மலைப்பகுதி உள்ள கல்வாரிகளை தடை செய்ய கோரி தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் மற்றும் பொதுமக்கள் மலை மீது ஏறி போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் சங்கிலி தலைமையில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் சிலரும் கலந்து கொண்டு அங்கு கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மலை மீது ஏறி அவர்கள் உடனடியாக தமிழக அரசு இந்த கல்குவாரிகளை தடை செய்ய வேண்டும், கனிம வளத்தை காப்பாற்ற வேண்டும், இங்கிருந்து கேரளாவிற்கு கனிம வளத்தை கொண்டு செல்வதை முற்றிலும் தடுக்க வேண்டும், தங்களது பகுதியில் தாங்களும் கல்லுடைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். கிருஷ்ணகிரியில் மரத்தில் ஏறி போக்கு காட்டிய 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பினை தீயணைப்பு வீரர்கள் போராடி பிடித்தனர். கிருஷ்ணகிரி டான்சி வளாகத்தில் சாலையோரம் சென்ற பாம்பை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். பின்னர் இது குறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த கிருஷ்ணகிரி தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாம்பினை நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு பிடித்தனர். பின்னர் பிடிபட்ட பாம்பு சாரை பாம்பு என்பதும் சுமார் 6 அடி நீளம் கொண்ட இந்த பாம்பு தீயணைப்பு துறையினரிடம் எடுத்து ஒன்று வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய குழு மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் ஸ்ரீமதி நந்தகுமார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு 10க்கும் மேற்பட்ட வார்டு உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆடி கிருத்திகை முன்னிட்டு ரத்னகிரி கோயில் பராமரிப்பு பணிகளுக்காக 76,000 வழங்கியதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் தேனியில் நீதிமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனியில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய கோரியும் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை திரும்பப் பெற கோரியும் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோஷமிட்டு போராடினர். சென்னையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் கூழ்வார்த்தல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பாரதியார் நகர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா கடந்த 8ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனை முன்னிட்டு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான கூழ்வார்த்தல் வைபவம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூங்கரகம் எடுத்தல் மற்றும் மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இரவு நடைபெற்ற வான வேடிக்கையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர ராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் பெரியசாமி, விநாயகம், வெங்கட், சுதந்திரமூர்த்தி, ராமலிங்கம், செல்வராஜ், முருகன், வேல்முருகன், மோகன், ராமச்சந்திரன், அசோக், பிரபு, சுப்பிரமணியன், தங்கராஜ், சத்யமூர்த்தி, ஜீவன்குமார், அருண்பாபு, நடராஜ், ராஜு, பரசுராமன், வெங்கடேசன், தினேஷ், ராமலிங்கம், ரவி, பக்ரிசாமி, ஹரி, சுகுமார், அமராவதி, பாபுசாமி, சேகர், நீலமேகம், அர்ச்சக பிரபு, செல்வம், பாஸ்கர், வேலாயுதம், கதிரவன், சாரதி, அருண்ராஜ், சகாயம், சுரேஷ், அர்ச்சுனன், கணேசன், ஆனந்தம், ஓமுருகா நெட்வொர்க்ஸ், காமாட்சி, பொன்னாம்மாள், ராதா, லட்சுமி, அன்பழகி, தேவி, அலங்காரம் ஆகியோர் விழாவை சிறப்பாக நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.